பொங்கல் பண்டிகைக்கு பல படங்கள் வரிசை கட்டி வெளியாகுது. அதுல சுந்தர் சி விஷாலுடைய மதகஜ ராஜா படமும் ஒன்று. பல வருஷம் கழிச்சு வெளியாகிற இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பயந்தேன். ஆனா 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சுந்தர் சி இந்த படத்துடைய ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாரு. ஓகே, ஒரு வழியா 12 வருஷம் கழிச்சு மதகஜ ராஜா படம் ரிலீஸ் ஆக போகுது. இது போல ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி பல வருஷமா கிடப்பில் இருக்க ரிலீஸ் ஆகாத படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பட்டியலில் நாம முதல்ல பார்க்க இருக்கக்கூடிய படம் துருவ நட்சத்திரம். கௌதம் மேனன் இயக்கத்துல விக்ரம், ரித்துவர்மா, பார்த்திபன், ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் 2016ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டுச்சு. இந்த படத்துடைய ஓவர் பட்ஜெட், கால்ஷீட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களால இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. கடந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தேதி குறிப்பிட்டு அறிவிப்பும் வந்துச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அது ரிலீஸ் ஆகவே இல்லை. அடுத்த படம் நரகாசுரன். கடந்த 2018ஆம் ஆண்டு கௌதம் மேனன், கார்த்திக் நரேன், பத்ரி கஸ்தூரி ஆகியோர் இணைஞ்சு தயாரிச்ச படம் தான் நரகாசுரன். அரவிந்த் சாமி, ஸ்ரேயா, இந்திரஜித் சுகுமாரன் அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. கௌதம் மேனனுக்கு ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களால இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. 2020 கண்டிப்பா வெளியாகும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாச்சு. ஆனா 2025 வந்தும் இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகல. அடுத்த படம் சதுரங்க வேட்டை 2. கடந்த 2014ஆம் ஆண்டு சதுரங்க வேட்டை அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு ஹெச் வினோத். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இதையடுத்து இந்த படத்துடைய 2ஆம் பாகம் 2017 உருவாச்சு. நிர்மல் குமார் இயக்கிய இந்த படத்துக்கு ஹெச் வினோத் கதை வசனம் எழுதியிருக்காரு. இந்த படத்துல அரவிந்த் சாமி, த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிட போவதா படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இன்னும் சில காரணங்களால இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய படம் பார்ட்டி. வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஜெய் சிவா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் லாக்டவுன் காலகட்டத்துக்கு முன்னதாக ஃபிஜி தீவில் ஷூட்டிங் பண்ணாங்க. முழுக்கவே ஃபிஜி தீவில் படப்பிடிப்பு நடத்தியதால் அங்கே இருக்கக்கூடிய அரசு மானியம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதால முழு படப்பிடிப்பையும் அங்கே நடத்தினாங்க. ஆனால் லாக்டவுன் வந்துட்டதுனால அந்த அரசு மானியத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்துச்சு. இந்த நிலையில் படத்தை வெளியிட்டா மானிய தொகை கிடைக்காது அப்படிங்கிறதால படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. லாக்டவுன் முடிஞ்சு சில வருஷங்கள் ஆனாலும் படம் வெளியிடுவது தொடர்பா படக்குழு இன்னும் அறிவிப்பு எதுவும் வெளியிடல. அடுத்த படம் இடம் பொருள் ஏவல். 2014ஆம் ஆண்டு சீனு ராமசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி, நந்திதா, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா ராஜ் இவங்க நடிப்புல உருவான படம் தான் இடம் பொருள் ஏவல். லிங்குசாமியுடைய திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருந்தது. பாடல்கள் வெளியாகி ஹிட் ஆச்சு. ஆனா இப்போ வரைக்கும் இந்த படம் தொடர்பான ரிலீஸ் அறிவிப்பு எதுவும் வெளியாகல. ஸோ இந்த படங்கள்ல நீங்க அதிகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எந்த படம் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.